Good morning. Monday morning breakfast. Toast bread, omelette. ஆனியன்லாம் போட்டு கொத்தமல்லி மிளகாலாம் போட்ட ஆம்லெட், ஃபில்டர் காஃபி. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க. ஹாப்பி டேஸ். வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னைக்கு வெதர்லாம் பாருங்க, அப்படியே எங்களுக்கு மாறிடுச்சு. சுத்தமாக அப்படியே டார்க் ஆயிடுச்சு. இந்த வீக் ஃபுல்லாக ரெயின் தானே, மழை ஃபோக்காத்தே மாறிடுச்சு. நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது சொல்லுங்கள் சார் சொன்னாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் ஜென்சி கிட்ஸா, அதுக்கு பேர் உங்களுக்கு தெரியாதுல்ல, எனக்கு தெரியாது. இப்போ தான் பார்க்குறேன். ஜென்சி கிட்ஸ்லாம் நான் ஒன்று சொல்கிறது அதான், எல்லாருமே அந்த வயசை தாண்டி தான் வந்திருப்போம். எல்லாருக்குமே அந்த எக்ஸ்போசர் கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணவும் பார்ப்போம், மிஸ்யூஸ் பண்ணவும் பார்ப்போம். அது இயற்கை. அதெல்லாம் இருந்தால் தான் அந்த வயசை கடந்து போகும்போது நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அடுத்தவங்களை கேவலப்படுத்தி, அடுத்தவங்களை கொச்சப்படுத்தி, அடுத்தவங்களை இழிவுபடுத்தி செய்கிற விஷயம் என்றைக்குமே நிலைக்காது. அது நம்மையே ஒரு நாள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். அந்த கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அந்த தவறை செய்யாமல் இருக்கணும். மனசாட்சி உள்ளவங்களுக்கு பேசுகிறேன். மனசாட்சி இல்லாதவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. 90% மனசாட்சி உள்ளவன் தான் இந்த உலகத்தில். அதனால இந்த உலகம் இயங்குது. இந்த குழந்தைங்க எவனோ செய்கிறான் நம்மளும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களை விட அடிமுட்டால் உலகத்திலே இல்லை. நமக்கு என்ன தேவை, நாம் என்ன செய்யணும், நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும். ஒரு வயசு 15 வருஷம் இப்படி ஓடுறது தெரியாது. 20 வருஷத்துக்கு 35 வயசு உங்களுக்கு ஓடுறதே தெரியாது. அதுக்குள்ளே நீங்கள் செட்டில் ஆகிடணும். செட்டில் ஆகிடுனா கோடீஸ்வரன் ஆகத்தான் இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு ஃபேமிலி லைஃபு, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, உனக்குன்னு ஒரு ஏர்னிங் இருக்கணும், உனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும். சின்னதாக இருந்தால் கூட எல்லாருமே பணக்காரன் ஆகிட்டுனா நார்மல் லைஃப் இருக்க முடியாதுல்ல. 1% 2% தான் ஹை பணக்காரன், 5 to 10% தான் மிடில் பணக்காரன், 10 to 15% தான் ஓகே பணக்காரன். ஆவரேஜ் வந்து 40 to 50%, புவர்ன்றது வந்து 10 to 20%. இதுதான் லைஃபு. இதில் எல்லாருமே ட்ரை பண்ணணும். ரேஸில் ஓடுற மாதிரி தான் வாழ்க்கை. எல்லாருமே ஓடுவோம். போட்டி பொறாமப்பட்டு ஒன்றும் இல்லை. சரி, நம்ம கிடைச்சது இவ்வளோ தான். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. கண்ணதாசன் சும்மா பாடினா அப்படி ஒரு வசனம் அது. அவ்வளோதான் வாழ்க்கை. அதை நினச்சி நிம்மதியாக வாழுங்க. வாழ்க்கையை எது இருக்குதோ அதை அக்செப்ட் பண்ண கற்றுக்குங்க. நான் நல்ல பிஸ்னஸ் மேனாக இருந்தேன், இப்போ எதுவுமே இல்லை. இருக்கிற காசை வச்சு சந்தோஷமாக இருக்கிறேன். அவ்வளோதான். கோடிகளை சம்பாதிச்சேன், இப்போ ஆயிரங்களை சம்பாதிக்கிறேன். அவ்வளோதான். இவ்வளோ தான் வாழ்க்கை. இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்தவன் அப்படி இருக்கான்னு நினச்சோன்னா நம்ம வாழ்க்கை சூன்யமாக போயிடும். இதாங்க நான் எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.